எல்லா மக்களுக்கும் எதிரானது. மிக முக்கியமாக பெண்களுக்கு எதிரானது. மணிப்பூர் மட்டுமல்ல, வெஸ்ட் பெங்கால்லயும் அப்படி ஒரு சம்பவத்தை பிஜேபி நடத்தியிருக்கு அப்படின்றது. பிரதமர் கடுமையா சாடுறதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப பிஜு பட்நாயக்ங்கிற வந்து ஒரு 15 வருஷமா பிஜேபிக்கு அகேன்ஸ்டா தான் இருக்காரு. அதாவது நம்மளுடைய வளர்ப்பு புள்ள மாதிரி தான் பார்ப்பாங்க. நவீன் பட்நாயக்ங்கிற ஒரு முதல்வரா இருந்தாலும் ஒரு நிழலாக இருந்து கருத்தியலா இயங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா வி.கே. பாண்டியன் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரு. இந்த கூட்டணி உடைவதற்கான காரணம் அவர்தான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல வரீங்களா? இந்த பயத்தை கூடுதலாக்கி இருக்கிறது அவங்களுக்கு யாருன்னு சொன்னா, இப்ப அண்மையில பிணையில வெளியே வந்திருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால். எப்படினாலும் கெஜ்ரிவால் நம்ம கூட கூட்டணிக்கு வந்துருவாருன்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க. கெஜ்ரிவால் இந்தியா கூட்டணியில இணைஞ்சாருங்கிற செய்தி வந்த உடனே 5வது நாள் கைது பண்ணி ஒரு தூக்கி உள்ள போடுறேன். நான் ஒரு 300 அப்படின்னா பேசியிருந்தவங்க இன்னைக்கு வந்து அவங்க பலம் இழந்து போய் பயத்துல வளர்றாங்க. நீங்க போடக்கூடிய ஓட்டு வந்து மோடிக்கு அல்ல அமித்ஷாவுக்கு அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. எப்போ நீ இஸ்லாமியர்களுக்கு சார்பான ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒண்ணு தோணுதோ அப்ப நீ வந்து கட்டம் கட்டப்படுவா அப்படிங்கறது RSS எழுதப்படாத ஒரு அஜெண்டா. ஒரிசால வந்து மோடி வந்து அதை பம்புறாரு அப்படியே. அதாவது வந்து ஒரு சாபம் விடுற மாதிரி. செயின்ஸ் பாரதியார் குடும்பத்தோடு எரிச்சு கொண்ட அளவுக்கு ஒரு இந்துத்துவடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிற ஒரு பகுதியில மோசமான கும்பல், இதயமற்ற கும்பல் பிஜேபி. இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டுமா, கிறிஸ்தவ பெண்களுக்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஒட்டுமொத்த பெண் சமூகத்திற்கு எதிரானதுதான் பிஜேபி. இந்த 24 மோடியுடைய பிரச்சாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்ல கடுமையா தாக்கி எல்லா மாநிலத்திலயும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பெண்களை ஏமாற்றி வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடுறாங்க. பிஜேபி எங்களை ஏமாற்றி விட்டது, எங்களை அவமானப்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் சொல்றாங்க. பொய் சொல்லி இந்து பெண்களை இழிவுபடுத்தியவர்கள் பாஜக. திராவிடம் 100 சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று உள்ள நீங்க அரசியல் நிலைமைகளை, நடப்பு அரசியலை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக 3 ஒரு ஆளுமைகளை வச்சு இன்னைக்கு பேச இருக்கிறேன். அதை விவாதமா கொண்டுட்டு போகலாம். அதிகமா வந்து நெறியாளர் அதிகமா பேசாம யாரை அழைத்திருக்கிறோமோ அந்த 3 பேருடையும் அதிகமா நாங்கள் வந்து இன்னைக்கு உள்ள அரசியலை உள்வாங்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு சிறு முயற்சி. 3 சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் வணக்கம். வணக்கம். ஊடகம்லாம் இன்னைக்கு ஒரு கட்டுப்பாட்டுல, ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு போய் உட்கார்ந்து இருக்கிற சமயத்துல நம்மளை போல் இப்படி உள்ள சேனல்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. நடப்பு அரசியலை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். முதல்ல நான் நம்ம இக்லாஸ்கிட்டே வர்றேன். அரசியல் சூழல்ல இன்னைக்கு வந்து இப்போ 4ஆம் கட்ட தேர்தல் நடந்துட்டு இருக்குது. இந்த 4ஆம் கட்ட தேர்தலில் வந்து சில சலசலப்புகள் இருந்தாலும் எனக்கு நான் குறிப்பா உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டது வந்து இப்போ ஒடிசா அரசு எப்படிக்காகவும் பாஜகவும் வந்து ஒன்றாக இணைஞ்சு பெண்ணி ஒரு காலகட்டம் போய் இன்னைக்கு தனியா பிரிஞ்சு நின்று இன்னைக்கு நிற்கிறாங்க, எதிரியாவே காமிக்கிறாங்க. ஒடிசா அரசை வந்து இதுவரையிலும் நேசிச்ச அந்த ஒடிசா முதல்வரை பிரதமர் கடுமையா சாடுறதுக்கு வந்து என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? அங்க உள்ள அரசியல் சூழலை கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா ஒரு சில செய்திகள் மக்கள்கிட்ட பேசப்படவே இல்லை. நிச்சயமாங்க ஐயா. என்ன விஷயம்னா அவரு இப்போதைக்கு வந்து முதல்வர் வந்து நவீன் பட்நாயக் தான். கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டு காலம், 25 ஆண்டு காலமா வந்து ஒரு முதலமைச்சரா இருக்காருங்க அவரு. அந்த அளவுக்கு அவருடைய தொடக்க கால அரசியலுங்கிறது வந்து பிஜேபியோட சேர்ந்து பயணிச்சது தான். அவரு 2008 வரைக்கும் பிஜேபியோட சேர்ந்து தான் போனாரு. அதுக்கப்புறம் இப்ப கடைசியா இப்ப 2009 இருந்து 2015 வருஷமா வந்து பிஜேபிக்கு எதிராக தனியாவே இயங்குறாரு அவரு. இப்ப பிஜு பட்நாயக்ங்கிற வந்து ஒரு 15 வருஷமா பிஜேபிக்கு அகேன்ஸ்டா தான் இருக்காரு. ஆனா கிட்டத்தட்ட வந்து ஒரு வெற்றிகரமான முதலமைச்சரா தான் இருக்காரு. இப்ப என்ன விஷயம்னா, இது வரைக்கும் வந்து பிஜேபி வந்து நவீன் பட்நாயக்க வந்து கடுமையா விமர்சிச்சது கிடையாது. அதாவது நம்மளுடைய வளர்ப்பு புள்ள மாதிரி தான் பார்ப்பாங்க. யாரு எந்த ஆட்சி வந்தாலும் அதுக்கு எதிராகலாம் அவர் செயல்பட மாட்டாரு. அவருடைய ஒரே நோக்கம்னு பாத்தீங்கன்னா ஒரிசாவுடைய வளர்ச்சி. அந்த வளர்ச்சி தான் அவருடைய நோக்கமாவே, அவருடைய செயல் திட்டமாவே இருக்கும். அதனாலதான் அவர் வந்து எப்பயுமே வந்து சாஃப்டாவே போயிட்டு இருப்பாரு. அதான் பிஜேபி கடந்த 1/4 நூற்றாண்டு காலமா அவர் விமர்சிச்சதே கிடையாது. இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பிஜேபியும் பிஜு ஜனதா தளமும் சேர்ந்து கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறதா தான். இப்ப வந்து சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே நேரத்துல அங்க நடக்குது. அதுக்குதான் வந்து பிஜேபியோட அலையன்ஸ் பேசினாங்க கடந்த 2 மாசம் முன்னாடி வரைக்கும். ஆனா கடைசி நேரத்துல வந்து அவங்க கேட்டதுக்கான இதுக்கு ஒத்து வராம நிப்பாட்டிட்டாங்க. கூட்டணி சேரல. அதுக்கப்புறம் தான் வந்து நவீன் பட்நாயக் வந்து கடுமையா விமர்சிக்கிறாரு மோடி. எப்படி விமர்சிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிஜு ஜனதா தளம் வந்து ஒரு அஸ்தமனம், அழிய போகிறது, அதோடைய விரிவாலம் முடிய போகுதுங்கிற மாதிரி வந்து ஒரு அழிய போற கட்சி அது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நவீன் பட்நாயக்ங்கிற ஒரு முதல்வரா இருந்தாலும் அவர் பின்னாடியே இருந்து ஒரு நிழலாக இருந்து கருத்தியலா இயங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா வி.கே. பாண்டியன் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரு. அந்த தமிழ்நாட்டுக்காரு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 வந்து IAS ஆபீசரா வராரு. ஒரிசாக்கு போறாரு.
போய் ஒரு 10 வருஷத்துலயே வந்து 2010லயே வந்து துறை செயலாளரா மாறாரு. ஒரு என்னைக்குமே வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்லாம் 10 வருஷத்துலாம் துறை செயலாளர் அளவுக்கு வளரவே முடியாது. அவன் வந்து ஒரு சப் கலெக்டர் ஆகி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகி, அதுக்கப்புறம் போய் அதுக்கு ஏதாவது துறையில நின்னு வேலை பார்த்து, அதுல ஒரு 45 வயசுக்கு மேல தான் துறை செயலாளரே ஆக முடியும். ஒரு 50 வயசு ஒரு 20, 25 வருஷம் கழிச்சு வர வேண்டிய வேலை ஒரு பொறுப்ப 10 வருஷத்துல வந்து பாண்டியன் வந்து அடையிறாரு. அடைஞ்சு ஒரு 10 வருஷம் வந்து அவருடைய தனிச் செயலாளரா இருக்காரு. அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் வந்து பிஜு பட்நாயக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வைக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாண்டியன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் தமிழ்நாட்டுக்காரர், மதுரை பக்கத்துக்காரா இருந்தாலும், அவர் கல்யாணம் பண்றது வந்து ஒரிசால உள்ள ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்றாரு. கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து ஒரு ஒரிசாவுடைய மருமக பிள்ளையா இருக்காரு அவரு. ஒரிசால கல்யாணம் பண்ணனால அங்க இருக்காரு. அந்த மண் சார்ந்தே இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரிசாவுடைய தனிச் செயலாளரா இருந்ததுனால இந்த கூட்டணி உடைவதற்கான காரணம் அவர்தான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல வரீங்களா? ஆமா. என்ன சிக்கல், என்ன விஷயம்டா, இன்னைக்கு வந்து பிஜு ஜனதா தளத்துடைய தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், வேட்பாளர் தேர்வா இருக்கட்டும், அவருடைய முதலமைச்சருடைய செயல் திட்டமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது வந்து வி.கே. பாண்டியன் தான். இப்ப வந்து பிஜேபியோட கூட்டணி முறிவுக்கும் அவர் தான் காரணம். அதனால தான் வந்து இப்ப வந்து இதுவரைக்கும் நமக்கு வந்து தனிப்பட்ட முறையில தெரியாமலே இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரிசாவுடைய வளர்ச்சியில வந்து ஒரு தமிழர், முக்கியமான தமிழர் யாருன்னா ஆர். பாலகிருஷ்ணன். அவர் தான் செயலாளரா இருந்தாரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா நான் அவர் கூடவே வச்சுக்கிறாரு. அதே செயலாளர் கேட்டகரியில வந்து தனி செயலாளரா பிஜு பட்நாயக் வச்சு, நவீன் பட்நாயக் வச்சிருக்காரு. அதே கேட்டகரியில இவரையும் 10 வருஷமா வந்து தனி செயலாளரா இருந்ததோட அவரை வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டு தன் கட்சியிலேயே போன வருஷம் சேர்த்து அவருக்கு ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கு ஒரு போஸ்டிங் போட்டு இன்னைக்கு ஜெயரஞ்சன் இருக்காருல்ல தமிழ்நாட்டுல, அந்த மாதிரி ஒரு மினிஸ்டர் கேட்டகரியில அவர் வேலைக்கு வச்சிருக்காரு அவரை. இன்னைக்கு வந்து ஒரிசாவுடைய எதிர்காலத்தை கட்டமைக்கிறதுல இருந்து, திட்டமைக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து நம்ம பாண்டியனுங்கிற ஒரு அந்த ஒரு ஆளுமை வந்து ஒரு பங்களிப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 2 தமிழர்கள், ஒன்னு ஆர். பாலகிருஷ்ணன், இன்னொன்னு பாண்டியன். அவங்க 2 பேருமே ஒரு செயல்பாடுனால தான் இன்னைக்கு வந்து ஒரிசால வந்து மோடி வந்து அதை பம்புறாரு அப்படியே. அதாவது வந்து ஒரு சாபம் விடுற மாதிரி. இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து மோடிக்கு கேரண்டினாருல, அங்க அந்த பருப்பு வேகல அங்க. அங்க வந்து இந்த மாதிரி வந்து சாபம் விடுறாரு. அதாவது வந்து நீ அழிஞ்சு போயிடுவ, நாசமா போயிடுவ அப்படின்னு. வாய்க்கு வந்ததெல்லாம் வரலாறா பேசிட்டு திரிகிறாரு அவரு. மோடி ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய நோக்கத்தை முழுமையா புரிஞ்சுக்கிட்டதன் காரணமா தான் அவர் வந்து இவர் வெளியில அந்த அரசையே இவங்களே எப்படின்னாங்க, ஏன் முதல்ல அவங்க வந்து 98 பிஜேபி ஆட்சியில தான் அவர் வந்து ஒன்றிய அமைச்சரா ஆனாரு. 2000 வந்து முதலமைச்சராகி 2008 வரைக்கும் அவர் அங்கதான் இருந்தாரு. அந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அவர் வந்து எப்போதுமே வந்து ஒரு மக்கள் செல்வாக்கோட தான் இருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து பிஜு பட்நாயக்குங்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர். தமிழ்நாட்டுல வந்து நம்ம அண்ணா கலைஞரை சொல்லுவோம்ல, எளிமையானவரும் கூட அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா, அண்ணா கலைஞருடைய அந்த மாதிரி வழியில வந்தவர் பிஜு பட்நாயக்குடைய பையன். ஆனா அவர் இது வரைக்கும் 77 வயசாச்சு, இன்னைக்கு கல்யாணம் பண்ணல, சிங்கிள் தான். இன்னொன்னு கிளீன் இமேஜ். எதுவுமே அவர் மேல நீங்க வந்து இது குற்றச்சாட்டு, பண விஷயத்துல செய்ய முடியாது. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரால வந்து ஒரிசாங்கிறது இன்னொரு பீகாரா தான் இருந்துச்சு. அதை இன்னைக்கு வந்து குஜராத்தை விட வளர்ந்த மாநிலமா மாத்திருக்காரு. எதுக்காக சொல்ல வரோம், எதுக்காக நான் என்னங்க அந்த பொறாமையின் வெளிப்பாடு தானா? இல்ல என்ன விஷயம்னா வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து மோடி பேசுறாரு, நாங்கள் ஒரிசாவில் ஆட்சியை பிடிச்சால் இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமா குஜராத் மாதிரி மாத்துவோம்னு சொல்றாரு. அப்ப வந்து பி.கே. பாண்டியன் வந்து சொல்றாரு, நீ ஏற்கனவே நாங்க வந்து குஜராத்தை விட வளர்ந்துதான் இருக்கோம் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு புள்ளி விவரமும் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, குஜராத்ல வந்து ரத்த சோகை உள்ள குழந்தைங்க, அந்த வயசுக்கு தந்த வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க வந்து 40% இருக்காங்க. ஆனா ஒரிசால வந்து 30% தான் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அந்த கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த ரத்த சோகை இருக்குல்ல, அது வந்து 65% இருக்கு குஜராத்ல. ஒரிசால வந்து அவர் 55 தான் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலயும் வந்து குஜராத்தை விட ஒரிசா மேலங்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறது வந்து குஜராத்ல 40, ஒரிசால 30ன்னு பேசுறாங்கல்ல. அப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்குன்னு ஒரு வார்த்தை தெரியுங்களா? தமிழ்நாட்டுல வெறும் 2.2 தான். அடேப்பா. அதாவது குஜராத்ல 40, ஒரிசால 30. அதாவது ஒரிசா அவர் வந்து பாண்டியன் சொல்றாரு, இப்ப இந்த அளவுக்கு நாங்க வளர்ந்துருக்கோம். அவங்க ஏற்கனவே வந்து பீகாருக்கு ஈக்குவலா தான் இருந்துச்சு ஒரிசா. இன்னைக்கு வந்து அவருக்கு பட்நாயக்குடைய ஆட்சிங்கிறது வந்து மிக மிக பெரிய ஆட்சி. அதுல வந்து தமிழர்களுடைய செயல் திட்டங்கிறது வந்து பெரிய விஷயம் அது. அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுனால தான் இவங்க மறுபடியும் வந்து அதை அழிக்கிறதுக்கு வெவ்வேறான ஒரு தூற்றல், வேற ஏதாவது இந்த மாதிரி ஒரு நான்சென்ஸ் பாலிடிக்ஸ் வந்து அங்க முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு எதிராக
மத்திய அரசு இவங்களுடைய பாஜகவுடைய நோக்கமே யாரும் வளர்ந்து விடக்கூடாது என்பது ரொம்ப கவனமா இருக்கிறாங்க இல்லையா? மக்களுடைய முன்னேற்றம் அப்படின்ட்டு ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஒரிசா அந்த 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 நிலையை ஒரிசா அடைஞ்சதுனால அவங்களுக்கு வந்து பொறாமையின் காரணமாக இன்னைக்கு இவ்வளவு வந்து என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா நம்ம தமிழர்கள் சொன்னல, நான் வந்து ஆர் பாலகிருஷ்ணன் சொன்னேன், 2வது பாண்டியன் சொன்னேன். இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 2 பேருமே வந்து அதிகார வர்க்கத்துல வந்து ரொம்ப ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறாங்க. அது எப்படியாப்பட்ட அமைப்பு தான் ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க அவங்க. ஏன்டா வந்து 98ல வந்து ஒரு ஸ்டெயின்ஸ் பாரதியார் குடும்பத்தோடு எரிச்சு கொண்ட அளவுக்கு ஒரு இந்துத்துவாவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிற ஒரு பகுதியில ஒரு சாஃப்ட் இந்துத்துவா மாதிரி தன்னுடைய தொடக்க கால அரசியல நவீன் பட்நாயக் தொடங்கினாரு. ஆனா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்குள்ள பட்நாயக் வந்தாரு. அதனால தான் இப்போ வந்து இவங்களை வந்து நம்ம கடுமையா எதிர்த்தாகணும். அந்த மாதிரி அரசியல் இப்போ வந்து மோடி வந்து ஒவ்வொரு இடத்துல மத அரசியல் எல்லாம் பண்றாருல்ல, அந்த மாதிரி இங்க வந்து இந்த மாதிரி சாப அரசியல் இருக்கிறாரு இங்க. சரி, அரசியல் நிலைகளும் ஏன் இவங்க விட்டு வெளியில வந்தாங்க அப்படின்ற காரணத்தை நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்து இப்ப வித்யாவிட்ட வர்றேன். ஸ்ரீவித்யா வணக்கம். நான் வந்து ஏன்னா நீங்க ஓரளவு மக்களிடம் வந்து ஒரு செல்வாக்கு பெற்ற மனிதராக இருக்கிறீங்க. ஒரு சமூக கோபம் உங்ககிட்ட தெரியுது உங்களுடைய பேட்டி. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் சொன்னா மேற்கு வங்கத்தை பொறுத்த அளவுல ஒரு வெளியில் தெரியாத ஒரு அரசியல் இன்னும் நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, ரொம்ப மோசமா இப்போ ஒரு நிகழ்வும் நடந்துட்டு இருக்குது. நான் வந்து இப்போ நெறியாளரா 10 பக்கம் பேசிட்டு உங்கள்ட்ட 2 வரியில பதில் வாங்குற ஆள் நான் இல்ல. நான் நிப்பாட்டிக்கிறேன். இப்ப நீங்க வந்து அந்த முழுசா சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் பொதுவா வந்து இப்ப நம்ம எல்லாருமே என்ன பேசுவோம் அப்படின்னா, ஒரு அரசு அப்படின்னா அதுக்கு ஒரு இதயம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்நாட்டுல திமுக அரசு இருக்கு. அவங்க மக்கள் நல திட்டங்களை எல்லாம் எடுத்துட்டு வரும்பொழுது முதலமைச்சர் சொன்னது இந்த அரசுக்கு இதயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த அரசுக்கு மட்டுமல்ல, கட்சியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு இதயம்னு ஒண்ணு இருக்கணும். அந்த இதயம் மக்களுக்காக துடிக்கணும். மிக முக்கியமாக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, குரலற்றவர்களுக்காக துடிக்கணும் அப்படிங்கிறது. இப்ப இந்த RSS பிஜேபி அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை உடைய அந்த குழு இருக்கு இல்லையா, கும்பல் இருக்கு இல்லையா, அதற்கு இதயம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவங்க எடுத்துட்டு வரணும்னு நினைக்கக்கூடிய அந்த இந்துத்துவ ஆட்சி அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் எதிரானது, மிக முக்கியமாக பெண்களுக்கு எதிரானது. அதை நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக மணிப்பூர் மட்டுமல்ல, வெஸ்ட் பெங்கால்லயும் அப்படி ஒரு சம்பவத்தை பிஜேபி நடத்தியிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். குறிப்பிட்டு சொன்னேன். ஏன்னா ஒரு பொய்களை மட்டுமே கட்டவிழ்த்து இதுவரைக்கும் அரசியல் செய்து கொண்டு வந்த அவங்க இங்கேயும் ஒரு பொய் கட்டவிழ்த்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு செய்திகள் நடந்திருக்கு. அதனாலதான் நம்ம மேலாட்டமா கேட்டு உங்ககிட்ட அந்த செய்தியை வாங்கலான்னு தான் இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சொல்லுங்க. மணிப்பூரில் நடந்த சம்பவத்தை வந்து இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திற்கிட்டே மறைத்த ஒரு மோசமான கும்பல், இதயமற்ற கும்பல் பிஜேபி. பெண்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள். எந்த பெண்களுக்கு? இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டுமா, கிறிஸ்தவ பெண்களுக்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஒட்டுமொத்த பெண் சமூகத்திற்கே எதிரானதுதான் பிஜேபி. அத நம்ம மணிப்பூர் சம்பவத்தில் பார்த்தது போல வெஸ்ட் பெங்கால்ல சந்தேஷ் காலி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நடந்த நிகழ்வை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். மோடி, இந்த அமித்ஷா கும்பல், பிஜேபி கும்பல், RSS கும்பல் எந்த அளவிற்கு ஒரு கொடூர சிந்தனை உடையவர்கள் அப்படிங்கிறது. வெஸ்ட் பெங்கால்ல சந்தேஷ் காலி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் வந்து ஷாஜஹான் ஷேக். அவர் மீது வந்து சில ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறதாகவும், அதன் காரணமாக ஜனவரி மாசம் அவருடைய இடத்தை வந்து இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஆபீசர்ஸ் வந்து சர்ச் பண்ண போறாங்க. அப்ப அந்த கட்சிக்காரர்களுக்கும் இடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பிரச்சனை வருது. அதுல அந்த கட்சிக்காரர்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர்ஸ் அதிகாரிகளை வந்து துரத்திடுறாங்க. சரி, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இடி ஆபீசர்ஸ் விசாரிக்க போயிருக்கிறாங்க. அங்க ஒரு கலவரம் ஆகுது. அதன் பிறகு அது சர்ச்சையாகுது. அது அங்கேயே நிக்கல். பிஜேபியினுடைய கேவலமான செயல் அங்கேயே இருந்திருக்கு. எப்படி தமிழ்நாட்டுல 2 விவசாயிகளை, நடக்கவே முடியாத விவசாயிகளை, வயசான விவசாயிகளை வந்து நினைச்சு வா, நீ வந்து கருப்பு பணம் வச்சிருக்க, நீ வந்து பணத்தை வந்து நிறைய ஹவாலா பணம் வச்சிருப்ப, பினாமி பணம் வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு எப்படி நினைச்சு ஒரு சர்வாதிகாரமாக நடந்து கொண்டதோ, அதே மாதிரி சந்தேஷ் காலில என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கலவரங்கள் நடந்துட்டு இருக்கும் போதே பிஜேபி வந்து ஒரு மோசமான செயலை திட்டமிடுது. என்ன அப்படின்னா,
அங்கு இருக்கக்கூடிய இந்த பெண்களை ஏமாற்றி என்ன பண்றாங்கன்னா, அந்த திரிணாமுல் காங்கிரசினுடைய கட்சிக்காரர் இருக்கார் இல்லையா, ஷாஜஹான் ஷேக், அவருக்கு எதிராக பாலியல் வன்முணர்வு குற்றச்சாட்டை கொடுக்க சொல்றாங்க. அது கொடுக்க சொன்னாங்கிறத விட எப்படி சொல்லணும்னா, இந்த சர்ச்சைகள் போயிட்டு இருக்கும் போது அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர்ஸுக்கும் அந்த திரிணாமுல் காங்கிரசினுடைய பர்சனை அரெஸ்ட் பண்றதுக்குமான சர்ச்சைகள் அந்த ஊர்ல போயிட்டு இருக்கும் பொழுது பிஜேபியை சேர்ந்தவர்கள் பெண்கள் அந்த கிராமத்துக்கு போய் பேசுறாங்க. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட அந்த பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஜேபி காரர்கிட்ட 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல எங்களுக்கு சம்பளம் இன்னும் வரல, யூனியன் கவர்மெண்ட் தானே கொடுக்கணும், அப்போ ஏற்கனவே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நீர்த்து போக செய்யறதுல பிஜேபி கவர்மெண்ட் ரொம்ப முனைப்பா இருக்கும்போது பிஜேபில இருந்து வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அந்த வேலைக்கான சம்பளம் வரலன்னு சொல்லும்போது பிஜேபியை சேர்ந்தவர்கள் அந்த பெண்களை ஏமாற்றி வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடுறாங்க. இவங்க நினைச்சுக்கிறாங்க நம்மளுக்கு அந்த காசு வரப்போறதுக்காக கையெழுத்து போட சொல்றாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுடுறாங்க. அதன் பிறகு இந்த வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கினதெல்லாம் வச்சு அந்த திரிணாமுல் காங்கிரஸ் மெம்பருக்கு எதிராக எதுக்கு போனீங்க, அவர் ஊழல் பண்ணியிருக்காருங்கிறதுக்காக விசாரிக்க போனீங்க, ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பிஜேபின்னு பாத்துச்சீங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டை அவர் மேல போடுறாங்க. இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள் எழுதுன மாதிரி இவங்க எழுதி அத புகாரா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, ஆனா இப்படி எழுதப்பட்டிருக்குங்கிறது அந்த பெண்களுக்கே தெரியாது. இந்த பிரச்சனை வெள்ளம் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பெண்கள் சொல்றாங்க, இல்லையே நாங்க எங்களுக்கு அந்த சம்பளம் வரலங்கிறதுக்காக தானே கையெழுத்து போட்டோம், இப்படி ஒரு பாலியல் குற்றச்சாட்டோ ஒரு ரேப்போ எல்லாம் நடக்கல, பிஜேபி எங்களை ஏமாற்றி விட்டது, எங்களை அவமானப்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் சொல்றாங்க. இதுல பிஜேபியில இருந்து வந்த பியாலி அப்படிங்கிற ஒரு பெண் தான் இதற்கு மூல காரணமா இருந்திருக்கிறாங்க. அவங்க மேல இப்ப அங்க இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்குது. இப்படி ஒரு கேவலமான வேலைக்கு எந்த கேவலமான வேலை, இந்து பெண்களை இப்படி இழிவுபடுத்திய இந்த பெண்களுக்கு எந்த பாலியல் வன்முணர்வும் நடக்காத போது உங்களை எல்லாம் இன்னார் ரேப் பண்ணாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இந்து பெண்களை அவமானப்படுத்திய பிஜேபி இல்லையா, இந்த சதி வேலைக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்த சுவெந்து அதிகாரி அப்படின்னு. அந்த சுவெந்து அதிகாரி மேலேயே ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் இருக்குது. அவர் தான் இதுக்கு மாஸ்டர் மைண்டா இருந்து அங்க இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்த அந்த பியாலிங்கிற பெண்ணையும் கங்காதர் கோயல் அப்படிங்கிற பிஜேபியை சேர்ந்தவரையும் மாஸ்டர் பிளான் பண்ண வச்சு இந்த மாதிரி எல்லாம் ஒரு சீனை கிரியேட் பண்ணி இங்க பெண்களுக்கு இப்படி ஒரு இழிவு நடந்ததுன்னு பொய் சொல்லி இந்த பெண்களை இழிவுபடுத்தியவர்கள் பாஜக. அததான் சொல்றோம், ஒரு அரசு அப்படின்னு இருந்தா யாராக இருந்தாலும் இதயம் இருக்கணும். இப்படி ஒரு கொடூரமான வேலையை, இழிவான வேலையை ராம பக்தர்கள் ராமராஜ்யம்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிஜேபி RSS கலவர கும்பல் செய்திருப்பது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மோசமான செயல். பிஜேபி தன்னுடைய அதிகாரத்திற்காக எந்த எல்லை வரை வேண்டுமானாலும் செல்லும். அவர்களுடைய குருவான புல்புல் சாவர்கர் சொல்லியிருக்கான், பெண்களை பாலியல் வன்முணர்வு செய்வதை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லியிருக்கிறான். இப்ப அந்த இடத்துக்கு போய் பிஜேபி நின்று இருக்குதுன்னா அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இவர்கள் பெண்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அதாவது இந்து பக்தர்களை இவர்களே கொன்றுவிட்டு அதை பிற மதத்தினர் மேல போட்டு ஒரு கலவரத்தை உண்டாக்குவது போல இன்னைக்கு வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி நடக்காதது நடந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய பிஜேபி கும்பல் இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாதுங்கிறது என்ன நிச்சயம்? ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல அங்க முதலமைச்சரா இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மேடையில் பிஜேபியை சேர்ந்தவர் என்ன பேசினாரு, பிணம் பெண்ணினுடைய பிணமாக இருந்தால் அது வேற மதத்து பெண்ணுன்னு சொல்றாரு. அவர் பெண் தானே, பிணம் பெண்ணுடைய பிணமாக இருந்தால் கூட அதை எடுத்து ரேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராக்டிக்கலா நடந்துக்கக்கூடிய ஒரு ஜோம்பி கும்பல் கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஜோம்பி கும்பலையும் விட ஒரு கொடூரமான கும்பல் இந்த படைக்கப்பட்டிருக்குமானால் பிறந்திருக்குமானால் அது பிஜேபி கும்பல். இதுல நேஷனல் விமன் கமிஷன் ஒரு அரசு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, பெண்களை பாதுகாப்பதற்காகன்னு ஒண்ணு. அது பிஜேபியினுடைய ஆட்சியில எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மணிப்பூர் கலவரத்தின் போது நேஷனல் விமன் கமிஷனுக்கு மெயில் வந்திருக்கு, அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. அதை மூடி மறைத்த நேஷனல் விமன் கமிஷன் பிஜேபி ஆளாத வெஸ்ட் பெங்கால்னு சொன்னோன்னே அங்க போய் களத்துல இறங்கி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட எல்லாம் பேசி
இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது மட்டுமல்ல, இந்த விஷயம் வெளில தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி பிஜேபி பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கு அப்படிங்கறது தெரிய வந்தோடனே நேஷனல் விமன் கமிஷனுடைய தலைவர் ரேகா சர்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு 5 பேரை வந்து கூட்டிட்டு பிரசிடென்ட் திரௌபதி முர்முவை பாக்குறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. சந்தேஷ் காலையில் பாதிக்கப்பட்ட பெண்கள், ஏன் மணிப்பூர்ல பாதிக்கப்பட்ட பெண்களை பத்தி நீங்க கண்டுக்கவே இல்ல? இங்க தமிழ்நாட்டுல பிஜேபி கட்சியினால பாதிக்கப்பட்ட பெண்களை பத்தி நீங்க கண்டுக்கவே இல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு பாதிக்கப்பட வேண்டுமானால் பாதிப்பை ஏற்படுத்தியவன் இஸ்லாமியனா இருக்கணும், கிறிஸ்தவனா இருக்கணும், இல்ல மற்ற கட்சிகளாக இருக்கணும். இப்போ அந்த சந்தேஷ் காலில பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய பெயர் ரேகா பத்ரா. அவங்க இப்ப வந்து பிஜேபி சார்பில் கேண்டிடேட்டா இருக்கிறாங்க. இந்த இஷ்யூ நடந்த போது அவங்க பிஜேபியில சேரல. சந்தேஷ் காலில பாதிக்கப்பட்ட பெண்கள் 5 பேரை கூட்டிட்டு போறாங்க. அதுல இந்த ஒரு பெண் ரேகா பத்ரா அப்படின்னு. திரௌபதி முர்மு பிரசிடென்ட் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் சொன்னது என்னன்னா, நாங்க 5 பேர் போனோம், ஆனா இந்த மத்த 4 பொண்ணுங்க யாருன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க. கூட்டிட்டு போனது பிஜேபி கும்பல்ல கூட்டிட்டு போயிருக்கு. அதெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்ணுன்னு சொல்லக்கூடிய ரேகா பத்ரா மீது 4 பேர் யாருன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அப்போ நடந்தது. அதன் பிறகு அந்த ரேகா பத்ரா பிஜேபியில மெம்பர் ஆகி இப்ப எம்பியில எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஆளுங்களை செட் பண்ணிட்டு நீ பிரசிடென்டே போய் பார்க்க வைக்கிறன்னா, இவர்கள் உச்சபட்ச அதிகாரம் இங்க இந்தியாவை காப்பாற்றக்கூடிய உச்ச நீதிமன்றம்னு சொல்றோம் இல்லையா, இவர்கள் எந்த எல்லை வரை வேண்டுமானாலும் சென்று இப்படி ஒரு மோசமான நிலையை எடுப்பார்கள். இப்போ அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எங்களுக்கு இது மாதிரி தெரியாது, பிஜேபி இப்படி வந்து எங்க கிட்ட கையெழுத்து வாங்கி ஏமாத்திருச்சுன்னு சொல்ல வந்ததுக்கு பிறகு நேஷனல் விமன் கமிஷனோட சேர்பர்சன் அந்த ரேகா சர்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இங்க இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் தான் இந்த பெண்களை மிரட்டுது, இந்த மாதிரி வந்து அவங்க கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வைக்குதுன்னு சொல்லிட்டு நேஷனல் விமன் கமிஷனுடைய சேர்பர்சன் ரேகா சர்மா பிரசிடென்ட்டுக்கு எழுதுறாங்க. என்ன, வெஸ்ட் பெங்காலில் குடியரசு ஆட்சியை எடுத்துட்டு வரணும், எடுத்துட்டு வரணும் லெட்டர் போடல. இப்ப நான் கூடுதலா ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நம்ம ஒரு கரண்ட் அரசியல பேசிட்டு இருக்குன்றதுனால இன்று நடந்த ஒரு செய்தி, ஒரு போலிங் நடந்துட்டு இருக்குது, 4வது கட்ட தேர்தல் நடந்துட்டு நீங்க அறிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஒரு வேட்பாளரா இருக்கிற பாஜக பெண்மணி வரிசையில் ஓட்டு போட்டுட்டு இருக்கிற வரிசையில நிக்கிற இஸ்லாமிய பெண், அவங்க பதெல்லாம் போட்டுருக்காங்க இல்லையா, அதை வந்து அங்க போய் ஒரு பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதை பற்றியும் நீங்க சொல்லணும். இல்ல ஆமா, அதாவது ஓட்டு போடுற வந்த பெண்களின் முகத்தை காட்டு, நான் முகத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றீங்களே, நீட் எக்ஸாமோட பேப்பர் ரிலீஸ் ஆயிருக்குதே, ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கே, அதை தடுக்க துப்பு இல்ல. சீனாக்காரன் உள்ள நுழைஞ்சு வந்து அருணாச்சல பிரதேசத்தை ஆக்குபை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான், பார்டர்ல அவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாங்க, அதை கேட்க உங்களுக்கு துப்பு இல்ல. யாரு வெரிஃபை பண்றீங்க? பிரதமர் மோடியோட படிப்பு சர்டிபிகேட்டே வெரிஃபை பண்ண முடியாம இருக்குது. அவங்க கட்சியில ஸ்மிருதி இரானியோட சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ண முடியாம இருக்கு. முதல்ல அதை வெரிஃபை பண்ணுவதற்கான தகுதி உங்களுக்கு இருக்குதா? பிஜேபிக்கு இருக்குதா? முதல்ல இத்தனை நேரத்துக்கு வந்து நரேந்திர மோடி டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கணும். அவர் பேசிட்டு நிமிஷம் மத வெறுப்பு பேச்சுக்கு இன்னைக்கு போய் மூஞ்சி செக் பண்ணாங்க இல்லையா, அவங்களையுமே டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கணும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் செதைச்சிட்டு அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா தேர்தல் கமிஷன் வந்து இன்னொரு கூட்டணியா இருக்கிறதுனால ஒரு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து இடில இருந்து சிபிஐல இருந்து ஐடில இருந்து எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிட்டு ஓட்டு போடுறவங்க மூஞ்ச செக் பண்ற தகுதி பிஜேபிக்கு எங்க இருக்குதுன்னு நான் கேக்குறேன். எந்த அளவுக்கு வக்கிர அரசியல வந்து ஒரு பெண்மணி, ஒரு பெண், அதாவது சொல்லுவாங்க பெண்ணா எனக்கு தெய்வமா கொண்டாடுற இந்த இன்னைக்கு இந்தியாவுல இவர்களே போய் இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு அரசியலை வந்து பாஜக கற்றுக் கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா இது எங்க போய் நிற்கும் அப்படின்னு சொன்னா, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இதற்கான விடிவு காலம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி, இப்ப நான் அடுத்து நம்ம ரவி வணக்கம். வணக்கம். நீங்க இப்ப இக்லாஸ் பேசுறதையும் கேட்டிருப்பீங்க, திரு ஸ்ரீவித்யா பேசுறதையும் கேட்டிருப்பீங்க. இன்றைய அரசியல் ஏன்னா கிட்டத்தட்ட RSS சேர்ந்த 4000 பேர் அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க. அதாவது அவசரமா வந்து இப்படி ஒரு அட்டூழியமும் அராஜகமும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு அரசு எப்படி இருக்கக்கூடாதோ என்பதற்கு உதாரணமாகும். ஒரு பிரதமர் எப்படி இருக்கக்கூடாதோ அந்த 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 அளவுக்கான ஒரு பிரதமர் இந்தியா பெற்றிருக்கிற இந்த ஒரு மோசமான சூழலையும் இந்த எலெக்ஷன் இப்போ வந்து 4 கட்டம் முடிஞ்சு போச்சு, இன்னமும் இருக்குது. அவங்க வந்து ஒரு பெருசா பேசிட்டாங்க, 400 500 பேசிட்டு இருந்தாங்க, 400 300 அப்படின்லாம் பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து அவங்க பலம் இழந்து போய் பயத்துல வளர்றாங்களா? அது உண்மைதாங்க. அந்த பயத்தை கூடுதலாக்கி இருக்கிறது அவங்களுக்கு யாருன்னு சொன்னா, இப்ப அண்மையில பிணையில வெளியே வந்திருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால்.
சரியா வந்தீங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வருகை வந்து அவங்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் கொஞ்சம் தவிடுபொடியாக்கி இருக்கு. ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இங்க அடிச்ச அடியிலேயே அவங்க தென் மாவட்டத்துக்கு திரும்ப திரும்ப வந்து இனி ஒருபோதும் தென் மாவட்டம் ஆகாத வட மாநிலத்தை பார்த்துக்கலாம்ட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கு பிற்பாடும் அவங்க இந்த தேர்தல் பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் ஒரு மனுஷன் வெளியில வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க உள்ள போட்டாங்க. ஆனா அவங்க டெல்லி உயர் நீதிமன்றம் அவருடைய பிணையை தள்ளுபடி பண்ணாலும் உச்சநீதிமன்றத்தின் மூலியமாக வாதாடி அவர் பிணையை வாங்கிட்டு வந்திருக்காரு. 22 நாள் அவருக்கு பிணை கொடுத்திருக்காங்க தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு. ஏறத்தாழ 50 நாட்கள் அவரு சிறையில இருந்திருக்கிறாரு. அந்த வழக்கே ஒரு போலியான வழக்கு தான் அவர் மேல போட்டது. தோழர் ஸ்ரீவித்யா சொன்ன மாதிரி அந்த சந்தோஷ்காலி மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்தி பார்ப்பாங்க. அவங்க நம்மளாம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னோம்னா தேர்தல் வந்துட்டாலே மக்களுக்கான தேர்தல் அறிக்கை கொடுப்போம். மக்கள் நலன் சார்ந்த தேர்தல் அறிக்கை கொடுப்போம். அந்த அறிக்கை மக்கள்கிட்ட ரீச் ஆகும். அதன் மூலியமாக வெற்றி வரும். அதன் மூலியமாக நம்ம ஆட்சி கட்டில பிடிக்கலாம்ங்கிறது தான் ஜனநாயக சக்தியின் மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய நடவடிக்கை. ஆனா ஜனநாயகத்தின் மீதே நம்பிக்கை இல்லாத பாஜக வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை கையில எடுப்பாங்கிறதுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை சான்றா இருக்கு. தோழர் இக்லாஸ் சொன்னது மாதிரி ஒரிசாவுக்கா அங்க பிஜு பட்நாயக்க வீழ்த்துறதுக்கு எப்படி ஒரு நடவடிக்கை கையில் எடுக்கலாம்? நம்ம கூட கூட்டணிக்கு வருவாரா? 25 ஆண்டு காலம் நம்மளோட கூட்டணிக்கு இருந்தவரு வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசி நேரத்துல சேர்ந்துருவார்னு எதிர்பார்த்திருந்தவங்க அவங்க மக்களுக்கான நலன் சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுக்க போலாம்னு முடிவு பண்ணதுக்கு பிற்பாடு அந்த அரசை வீழ்த்துறதுக்கு என்ன செய்யணுங்கிறது அதுக்கு ஒரு அரசியல். இங்க மேற்கு வங்காளத்துல இப்படி ஒரு அரசியல், சந்தோஷ்காலி நிகழ்ச்சி மாதிரி இப்படி ஒரு அரசியல். இந்த 2 அரசியலும் டெல்லியில ஈடுபடாதனால டெல்லியில என்ன செய்யறதுன்னா இது எதுக்கு இந்த மாதிரியான வேலைகளை செய்வோம், தேர்தல் அறிக்கை கொடுப்போம், இதெல்லாம் அந்த அறிவு சார்ந்த மக்கள் செய்யறது, நம்ம ஆளை தூக்கிடுவோம், ரொம்ப எளிமையான வேலை தேர்தல் வெற்றி பெறதுக்குன்னு முதலமைச்சர் தூக்கி உள்ள போடு, அப்ப தேர்தல் களம் கலகாலத்துக்கு போயிடும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவரை கைது பண்ணாரு. கைது பண்ண முறையே முதல்ல தவறு. கிட்டத்தட்ட 2021 அவர் மேல 2022 ஆகஸ்ட்ல தொடரப்பட்ட வழக்கு, கலால் வழக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வழக்கு பதிவு செஞ்சீங்கன்னா, அமலாக்கத்துறை மூலியமாக வழக்கு பதிவு செஞ்சீங்கன்னா சட்டம் சொல்றது என்னன்னா ஓராண்டுக்குள்ள நீங்க வந்து நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்திடணும். ஆனா 2024 வரைக்கும் 2 வருடங்களுக்கு அது வழக்கே தொடாம எப்படினாலும் கெஜ்ரிவால் நம்ம கூட கூட்டணிக்கு வந்துருவாருன்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க. கெஜ்ரிவால் இந்த மோசமான அரசியலுக்கு ஒருபோது நம்ம உடன்படக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்து அவரு இந்தியா கூட்டணியில சேர்ந்துட்டாரு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்த உடனே அறிவிப்பு கொடுத்த 5வது நாள் அவருக்கு மேல வழக்கு போட்டு உள்ள போடுறாங்க. இந்த அறிவிப்பு எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி கெஜ்ரிவால் இந்தியா கூட்டணியில இணைஞ்சாருங்கிற செய்தி வந்த உடனே 5வது நாள் கைது பண்ணி அவர் தூக்கி உள்ள போடுறாங்க. இப்ப இந்த 22 நாள் பிணையில வெளியில வந்தவனே அவர் பேசியிருக்கக்கூடிய முதல் செய்திய இவங்க சூட்சமமா என்ன பிஜேபிக்குள்ள நடந்துட்டு இருக்கு ஒரு அரசியலோ அதை அம்பலப்படுத்தி இருக்கிறார். அவர் தெளிவா ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அந்த அறிக்கை அமித்ஷாவை பதற வச்சிருக்கு, குறிப்பா RSS இயக்கத்தை பதற வச்சிருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க போடக்கூடிய ஓட்டு வந்து மோடிக்கு அல்ல அமித்ஷாவுக்கு அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்கிறார். பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கு, மோடி தானே பிரதமர், அமித்ஷாவுக்கு எப்படி பிரதமர் ஆக முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் மோடியினுடைய பேச்சுக்களையும் மோடி ஒவ்வொரு மாநிலத்துல செய்யக்கூடிய பிரச்சாரங்களும் நமக்கு பழைய சம்பவங்கள் நினைக்கிற போது ஒருவேளை அப்படி ஒண்ணு உள்ள நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு பாஜக இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்துல கொண்டு வர்றதுக்கு மிக பெரும் தூணா இருந்ததுல 2 பேர், ஒண்ணு வாஜ்பாய், அத்வானியுடைய ரத யாத்திரை அதுல அந்த வேலையை செஞ்சது. அந்த ரத யாத்திரையை செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கு பிற்பாடு அவரு ஆட்சிக்கெல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு அவர் ஒரு வேலையை செஞ்சாரு. என்ன வேலை செஞ்சாருன்னா பாகிஸ்தானுக்கு பயணம் போனார். பாகிஸ்தானுக்கு பயணம் போய் முகமது அலி ஜின்னாவுடைய நினைவிடத்துக்கு போயிட்டு வந்தாரு அத்வானி ஒரு முறை. போயிட்டு அங்க போய் அவர் ஜின்னாவுக்கு அவர் மேல இருக்கக்கூடிய மரியாதை பத்தி ஒரு கடிதம் மாதிரி ஒரு நினைவு குறிப்பு எழுதி வச்சுட்டு வந்தார். அங்க தொடங்குச்சு அத்வானிக்கான அரசியல் முடிவு. எப்ப நீ இஸ்லாமியர்களுக்கு சார்பான ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒண்ணு தோணுதோ அப்ப நீ வந்து கட்டம் கட்டப்படுவா அப்படிங்கிறது RSS எழுதப்படாத ஒரு அஜெண்டா. லேசா வந்து அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவாது தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காதான் நீங்க இப்ப கவனிச்சு நீங்க பாத்தீங்கன்னா எந்த தேர்தலையும் இல்லாம 2014 இல்லாம 2019 இல்லாம
இந்த 24 மோடியுடைய பிரச்சாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்ல கடுமையா தாக்கி எல்லா மாநிலத்திலையும் பேசிட்டு இருக்காரு. குறிப்பா காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கை வருது. நீங்க அந்த அறிக்கைய ஒரு பிரதமரா இருக்கவர் எப்படி விமர்சனம் பண்ணலாம்? உப்புச்சப்பு இல்லாத அறிக்கைன்னு பேசலாம், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இல்லாத ஒரு அறிக்கைன்னு விமர்சிக்கலாம். ஆனா அவர் எப்படி விமர்சிக்கிறாரு? முஸ்லீம் லீக்கின் அறிக்கை போல இருக்குன்னு விமர்சிக்கிறார். எதுக்கு? அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி, நான் இஸ்லாமிய எதிர்ப்பாளர்னு காட்டிக்கிறதுக்காக வேண்டி. இப்படி ஒரு பிரதமரை நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. கர்நாடகால போய் பேசுறார், இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரத்தை கர்நாடகால பேசுறார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற நிலங்களை எல்லாம் பிரிச்சு கொடுத்துருவாங்க இஸ்லாமியர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க போய் பேசுறாரு. தொடர்ச்சியா அதை பேசுற போது நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுற பேச்சுல உண்மை இருக்குமோ நமக்கு நினைக்க தோணுது. ஆனா ஒரு நிமிஷம், சொல்லுங்க. வடநாட்டுல பேச வேண்டிய பேச்சை இதை வடநாட்டு நினைச்சு பேசிட்டாரோ இங்க? இல்ல, அப்படி பேசிட்டா இருக்கிறாரு அவரு. ஆனா என்ன முடிவு வரும்னு சொன்னா நமக்கு கூடுதலான ஒரு அச்சத்தை கொடுப்பது என்னன்னா, மோடியே இந்த நிலைமையில இருக்காரு, இதுல அமித்ஷானா கேட்க வேண்டியதே இல்ல, அது 3 மோடிக்கு சமம். அப்ப இந்தியா கூட்டணி எவ்வளவு கவனமா இனி நடந்துகிட்டு இருக்கிற தேர்தல் காலத்துல எப்படி வட மாநிலத்துல வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கான அந்த வாக்காளர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த அறிக்கை. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த அறிக்கை என்பது வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேம்போக்கான அரசியலை மேம்போக்கா பார்த்துட்டு இருக்கிறவங்களை எச்சரிக்கை செய்யறதுக்கான அரசியல். இப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சாரங்களை வட மாநிலத்துல பெரிய பல தலைவர்கள் பண்றது இல்ல. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அதை பண்ண தொடங்கி இருக்கிறது தான் அவங்களுக்கான ஆட்டங்கான தொடங்கி இருக்கு. அதனாலதான் இப்ப 400ன்னு பேசிட்டு இருந்தவங்க அப்புறம் 300ன்னு பேச ஆரம்பிச்சு இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாமே 200ன்னு எழுதுற அளவுக்கு வந்துட்டாங்க. 200 இன்னும் அதுக்கு கீழே போகுங்கிற அளவுக்கு இப்ப வந்துட்டு இருக்கிற செய்திகள் 200க்கு கீழே போவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இன்றைய செய்தி கூட என்ன கேட்டீங்கன்னா மிக மிக கம்மியான எண்ணிக்கை சொல்றாங்க. அது நம்மளை வெளியில சொல்றதுக்கு, ஏன்னா நாமளே இப்படி சொன்னா நல்லா இருக்காது இல்லையா? டபுள் டிஜிட் சொல்றோம் இல்லையா? அதாவது 100க்கு கீழே அளவுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை நாம மிதமா இருந்த கூடாது. ஏன்னா அவனுடைய போக்கு அப்படித்தான் இருக்கு. ஏன்னா இவன் போற கழுத தெரிஞ்சு கட்டெருமான கையால நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கழுதையா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் கட்டெரும்பு ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு நீங்க சொல்ல வரீங்களா நீங்க? அது மட்டும் இல்லை கிளாஸ். நான் என்ன கேட்கிறேன்னா, இவ்வளவு பண்ணிட்டல, அந்த கெட்டிக்காரன் போய் 8 நாள்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை முழுக்க ஒருத்தர் 2 பேர் போய் சொல்லலாம் கிளாஸ், இல்ல ஒரு கட்சியில ஒருத்தர் 2 பேர் சொல்லலாம். ஒரு கட்சியே முழுக்க பொய் மட்டுமே மூலதனமாக்கிட்டு சொல்றான் அப்படின்னு சொன்னா, டேய் நீங்க பேசுறது பொய்டா, நல்லது இல்ல, இது மக்கள்கிட்ட போய் இது சென்றடையாது, இது வேற மாதிரி போகும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நல்லவன் இல்லையா கிளாஸ் அங்க? இல்ல, நீங்க பொய் சொன்னது அவங்க பிஜேபியில சேர்றதுக்கு முதல் தகுதியே பொய் சொல்லணும் ஐயா. கூச்ச நாச்சம் இல்லாம பொய் சொல்லணும். அப்ப யோகியனுக்கு அங்க என்னங்க வேலை? யோகிய வரம் சொம்பர் துள்ளவைங்கிற கதை தான் அங்க. யோகியனுக்கு அங்க வேலையே கிடையாது. அப்புறம் எவங்க அங்க போய் சஜெக்ஷன் சொல்ல போறாங்க? ஒரே ஒரு நல்லவர் இருந்தாங்கன்னு சொன்னாங்க, அவரும் செத்து போயிட்டாரு அவரு, வாஜ்பாய். யாருக்கு வாஜ்பாய் சொல்றீங்க? ஆமா, அந்த பிஜேபி 70 அந்த வரலாறுல ஒரே ஒரு நல்ல மனுஷன் தான் நம்ம சர்டிபிகேட் பண்ணோம், அவரும் போயிட்டாரு அவரு. எனக்கு கூடுதலா இப்ப நம்ம ரவி சொன்னதுல இருந்து இப்ப என்ன சொல்ற, நீங்களும் சொன்னீங்க ஒடிசா அரசுல 2 தமிழர்கள் அப்படின்ற மாதிரி. அந்த 2 தமிழர்கள் தான் அங்க அவர் தன் பெற்ற அறிவை, நீங்க சொன்ன மாதிரி எப்போதுமே ஒரு தமிழருக்கு ஒரு பெருமை உண்டு, யாரையும் ஏமாத்த மாட்டான், பாகுபாடு பார்க்க மாட்டான் இல்லையா? அப்படி உள்ள தமிழர்கள் 2 பேர் அங்க போய் கிடைச்சு விஜய் பட்நாயக் பாருங்க, அவங்க 2 பேர் இன்னைக்கு ஒடிசாவின் நிலைமையை மாத்தி இருக்காங்க, மக்களின் வாழ்வாதாரத்தை எல்லாம் மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னும் போது இப்பதான் எனக்கு தோணுது, இப்ப தமிழகத்தின் மேல இவ்வளவு வன்மமும் வஞ்சகமும் ஏன் இருக்குதுன்னா இங்க ஒரு அறிவாளிகளா இருக்கிறதுனால, ஒரு அறிவார்த்தமான ஒரு முதல்வரும் இருக்கிறதுனால அவ்வளவு வன்மமா உங்களுக்கு? ஒரு விஷயங்க, நம்ம 67ல நம்ம திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த நாங்க நடைமுறைப்படுத்தினாங்க. மக்களுடைய நிதி பணம் இருக்குல்ல, சட்டமன்ற பணம் சமூகத்துக்கு எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி பிரிச்சு கொடுத்தாங்க. அதாவது ஒரு சாரார் மட்டுமே வளர்றதுக்குரிய. இப்போ ஏன் குஜராத்தை ஒரிசாவை விட கீழே இருக்குன்னு கேட்டா, குஜராத் சாதாரண கிடையாது. அதாவது இந்தியாவிலே டாப் 3ல இருக்கிற பொருளாதாரத்துல முக்கியமான மாநிலம். அதாவது மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, இல்லாத மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், அந்த மாதிரிதான் பொருளாதாரத்துல இருக்கும். ஆனா அந்த பொருளாதாரம் யாருக்கிட்ட இருக்கு? ஒரு குறிப்பிட்ட 1% மக்கள் தான் அந்த குஜராத்ல இருக்கிறதுனால தான் மீதி இருக்கிற பகுதியில ஃபுல்லா எளிமையும் வறுமையும் அங்க அடங்கி இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த நிதி எல்லா வகையிலும் இப்போ தொழில் வளத்துல இருந்து பொருளாதார வளத்துல இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா பரவி இருக்கு. அந்த ஒரு விஷயம்தான் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தமிழ்நாடு இருக்கு. அது திராவிட மாடலுக்கான ஆட்சிக்கான அதிகாரம்.
இங்க இவங்க வளர்ந்ததுனால தான் அதே மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒரிசால உருவாக்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு இது தெரியாது. இது அங்கேயும் வந்து ஊருக்கு ஒரு பண்ணையாரு முதலாளி ஒரு ஆண்ட பரம்பரை இருப்பான்ல. அதை தாண்டி எல்லோருக்கும் நீங்க வந்து அங்க வந்து முழுக்க முழுக்க ஒரிசாங்கிறது பாத்தீங்கன்னா இந்த சுனாமியால மழையினால மிகப்பெரிய பாதிப்பு உருவாகும். இந்த இயற்கை சூழல் இது உங்க சூழல்ல வந்து ரொம்ப பாதிக்கப்படுற மாநிலம். இப்ப அதுல இருந்து எப்படி இந்த எளிய மக்களை எப்படி மீட்கிறது? அந்த கட்டமைப்பு செஞ்சதுல வந்து பாலகிருஷ்ணனுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. 2வது விஷயம் வந்து நம்ம பாண்டியன் சொன்னல, அவரு என்ன பண்ணாருன்னா அந்த இளைஞர்களுக்கு வந்து விளையாட்டுல எப்படி ஊக்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஹாக்கில வந்து முக்காவாசி பேர் வந்து ஒரிசாக்காரங்க தான் வந்து இந்தியாவுக்காக விளையாடுறாங்க. ஆமா ஆமா அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை பண்ணதுனால அவர் 10 வருஷம் செயலாளராக இருக்கும்போது இந்த ஸ்போர்ட்ஸுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்தனால அந்த பசங்களுக்கு வந்து அந்த அதிகமா அந்த தண்ணி அடிக்குது கஞ்சா அந்த மாதிரி குடிச்சிட்டு போகாம அவங்க ஒரு லைனே மாத்தனதுல வந்து பாண்டியனுக்கு ரொம்ப முக்கியமான பொறுப்பு இருக்கு. அதனாலதான் அவருடைய வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு இருக்கு. சும்மா வந்து அவர் வந்து நம்ம வந்து ஒரு குருண்டாம்போக்குல இன்னைக்கு வந்து அப்படிலாம் வரல. அவருடைய செயல் தான் அவருடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம். அந்த வளர்ச்சி தான் இன்னைக்கு ஒரிசாவுடைய எதிர்காலமா இருக்கு. நன்றி. ஸ்ரீவித்யா உங்கள்கிட்ட கேட்கணும். நீங்க மேற்கு வங்கத்தையும் பேசுனீங்க, குஜராத்தை பற்றி உங்கள்கிட்ட இன்னொன்னு கேட்கணும். இங்க தமிழகத்துல என்ன பரப்புரை செய்யப்படுதுன்னா பாஜகவினால வந்து போதை அதிகமாயிடுச்சு, போதை மாநிலமாச்சுன்னு சொல்லி இங்க ஒரு பொய் பரப்புரையப்பட்டு இருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு மேல அங்க குஜராத்திலே பிடிபட்டிருக்குது. அதுல பெருமளவு காணாம போச்சுன்னு சொல்லி இப்ப கணக்கு எழுதி வச்சிருக்கிறான். அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா அதையும் இவர்களை வித்து தின்னுட்ட மாதிரி ஒரு பேச்சு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா காணாம போச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆக அப்போ ஊற்றுக்கண் நீங்க சொன்ன மாதிரி இந்த போதைக்கான எல்லா ஊற்றுக்கண்ணா வந்து இருக்கிறது வந்து குஜராத். ஆனா இங்க இப்படி பொய் பேசிட்டு இருக்காங்களே, அதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, திருடன் வந்து எல்லாரையும் பார்த்து திருடன் திருடன் கத்திக்கிட்டு ஓடுவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது போல போதை அப்படிங்கிறது அதாவது மத போதையில் ஊறி இருக்கக்கூடிய RSS பிஜேபிக்கு இந்த போதை பொருட்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம்தான். இந்த 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய ஹெரோயின் காணும் அப்படிங்கிறது குறித்து ஏற்கனவே இந்த செய்தியை வெளியில கொண்டு வந்த இந்த உண்மையை வெளியில் கொண்டு வந்த சத்தியம் டிவியினுடைய அரவிந்தாக்ஷன் ஏற்கனவே ஹோம் மினிஸ்ட்ரிக்கு எழுதியிருக்கிறார், கடிதம் எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி நாடாளுமன்றத்துல கொடுத்தீங்களே அதனுடைய இது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, எங்க இருக்குது அந்த பொருள், டேட்டா எல்லாம் முரண்படுது, எங்க காணாம போச்சுன்னு அதுக்கு அவருக்கு ரிப்ளைவே வரல. அதனால அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு. அப்போ உண்மையாகவே அதாவது பெண்களின் மீது அக்கறைங்கிறது நடிப்புங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உண்மையாகவே மக்களை போதை பழக்கத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்திருந்தால் இது குறித்து ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க இல்லையா? ஆனா பாருங்க, குஜராத்ல ஒரு ஃபேக்டரியே வச்சிருக்கிறோம் போதை பொருள் உருவாக்குறதுக்கு. ஆமா, கண்டுபிடிச்சிருக்காங்க. குஜராத் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அவன் என்ன பண்ணிடுறான், நம்ம ஆல்ரெடி அந்த பிசினஸ்ல இருக்கோம், இது வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னா மத்தவங்க எல்லாரையும் பார்த்து திருடன் திருடன் சொல்ற மாதிரி மத்தவங்க எல்லாரையும் பார்த்து போதை 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 மாநிலம், போதையை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது யாருக்கு சொல்லுவாங்க? பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு. அப்போ உண்மையான திருட்டு பயலே பிஜேபி தான். அதனாலதான் மத்தவங்க எல்லாரையும் பார்த்து திருடன் 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 சொல்லிட்டு இருக்கான். அவன் மீது சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு கொடிய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு கொடிய கும்பல் இருக்குமானால், வரலாற்றில் ஹிட்லரை விட மோசமான ஒரு கும்பல் இருக்குமானால் அது RSS பிஜேபி தான். நான் இப்ப இன்னொன்னு ரவி கிட்ட வரேன். ரவி, கிட்டத்தட்ட 444 எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்கி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லாத இடங்கள்ல வந்து எதிர்கட்சியில உள்ள ஒரு எம்எல்ஏக்கள்லாம் வாங்கி ஆட்சியை பிடிச்சு பாஜக அவங்க இந்த அளவுக்கு ஒரு மோசமா நடத்திட்டு மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியும் இப்படி ஒரு வர்றாங்க. இல்ல, இயல்பாவே அவங்களுடைய வரலாறே இங்க நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 2 இடத்துல தொடங்கி இந்த ஒரு மோசமான அரசியலை கட்டமைச்சு அவங்க இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நடப்புல நீங்க பாத்தீங்கன்னா கூட ஹரியானால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம் பாத்தீங்கன்னா கூட அதுல 10 எம்எல்ஏக்கள் வந்து பாஜகவுடைய ஆதரவுல இருந்தவங்க இப்ப நாங்க வெளியே போறோம்னு சொல்றாங்க. இப்ப அந்த வெளியே போனதுக்கு பிற்பாடு அங்க பாஜகவுடைய ஆட்சி கவுளுது, காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, சுயேட்சையா இருக்கிறவங்க நாங்க காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் 5 மாதம் தான் இருக்கு.
பொது தேர்தல் வர்றதுக்கு 5 மாதம் தான் இருக்கு. இந்த குதிரை பேரத்தை நாங்க ஆதரிக்க மாட்டோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ் கட்சியில இருந்து இப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த 5 மாதத்துக்குள்ள கூட இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த 10 பேர் வெளியில போனதுல இருந்து ஒரு 3 பேரை விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. 3 பேரை விலைக்கு வாங்கி நாங்க மீண்டும் ஆட்சி அமைப்போங்கிற மாதிரி இப்ப அவங்க பேசிட்டு இருக்காங்க. இது என்ன சொல்றது, இது அதிகார போதைன்னு சொல்றதுங்கிறத விட இதுதான் அவங்களுடைய அரசியல் செயல் திட்டமாவே அவங்க வச்சிருக்கிறாங்க. அதிகாரத்தை அடைவதற்காக வேண்டி எந்த வழிமுறையை வேணாலும் பின்பற்றுவாங்க. நாம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வெற்றி முக்கியம், ஆனா அதை அடையக்கூடிய வழி நேர்மையா இருக்கணுங்கிறது நமக்கு வள்ளுவருடைய குரல் நெறி வழிப்படி நம்ம வந்தவங்க வாழ்ந்தவங்க. ஆனா அவங்களுக்கு சாணக்கியர் வழி, வெற்றி தான் முக்கியம், வழி முக்கியம் இல்ல, எப்படி வேணாலும் போலாம் அப்படிங்கிற நினைப்புலதான் அவங்க செய்யறாங்க. ஆனா இந்த கனவுகள் எதுவுமே இந்த பொது தேர்தல்ல ஒருபோதும் நடக்காது. இந்த குதிரை பேரத்துக்கெல்லாம் வேலையே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு விழித்து கொண்ட மாதிரி இன்றைக்கு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநில கட்சிகளுமே ரொம்ப விழிப்பா இருக்கிறாங்க. அப்படி விழிப்பா இல்லாத ஒரு கட்சி வீழ்ந்து போயிருக்குங்கிறதுக்கு மாயாவதி ஒரு உதாரணமா இருக்கிறாங்க. மாயாவதியுடைய அரசியல் இன்றைக்கு தேசிய அரசியல இருந்து மாநில அரசியலுக்குள்ள சுருங்கி மாநில அரசியலுக்குள்ளேயே இன்னும் மட்டுப்படுத்தப்பட்டு போயிருக்கிறாங்கன்னா பிஜேபிக்கு அவங்க வால் பிடிச்சு பிஜேபியை சார்ந்து இருந்தா ஒரு மாநில தேசிய அளவுக்கு வந்த ஒரு கட்சி இன்றைக்கு எந்த நிலைமைக்கு போய் நிக்குங்கிறது பிஜேபி காட்டியிருக்கு. இன்னைக்கு மாயாவதியுடைய அரசியலை முடக்கி இதுல இருந்து பாடம் கத்துக்கிட்ட எல்லா மாநில அரசியல் கட்சிகளும் இந்த குதிரை பேரத்துக்கு இனி உடன் போட மாட்டாங்க. உறுதியா இந்த 2024 அப்படியான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா என்னுடைய கணிப்பு. மகிழ்ச்சி. நான் ஒண்ணு இறுதியா கேட்கிறேன் இக்லாஸ். இவர் சொன்னதுல இருந்து கடந்த காலத்துல அதிமுக அங்க தமிழகத்துல ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட தலைவர் ஸ்டாலின் மட்டும் நினைச்சிருந்தாருன்னா அந்த ஆட்சியை மாற்றி இருக்க முடியும். அந்த அளவுக்கு எம்எல்ஏக்களை வர்றதுக்கும் இருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஒரு பேரத்தை செய்ய மாட்டேன்னு கடைசி வரைக்கும் இருந்தாரு. நம்ம மாயாவதி பத்தி சொல்லும் பொழுது மாயாவதி இன்னொரு அதிமுக ஆயிட்டாங்க. அதிமுக எப்படி மெதுவா மெல்ல 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 விழுங்கி கொண்டு போச்சு பாஜக, அதே போலதான் மாயாவதி ஆக்கி வச்சுட்டாங்க. ஆனா மாயாவதி மட்டும் இருந்தாங்க சொன்னா அந்த கன்சிராம் இருக்கவங்களுக்கு தெரியும், இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க கூட்டணியில கூட இல்லை, அவங்க தனியா நிக்கிறேன்னு சொல்லி பாஜகவுடைய இன்னொரு தொங்கு ஸ்தேயத்தை அவங்க இருக்கிறாங்க. அவங்களை பற்றி ஒரு வார்த்தை நீங்க பேசுங்க. ஒண்ணுங்கய்யா, என்ன விஷயம்டா, மாயாவதியோட இன்னைக்கு வீழ்ச்சிக்கு காரணம் பகுஜன் சமாஜ் ஆரம்பிச்ச போது எளிய மக்களுக்கான கட்சியா தான் கன்சிராம் உருவாக்குனாரு. அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் 2 மக்களுக்கான ஒரே வார்த்தையை பகுஜன்கிற வார்த்தையை பயன்படுத்தி தான் அந்த கட்சியை உருவாக்குனாரு. அதை உத்தரப்பிரதேசம் முழுக்க செல்வாக்குனாக்குறாரு. அதுலதான் அது மூலியமா தான் மாயாவதி வளர்ந்தாங்க. ஆனா என்ன செஞ்சிட்டாங்கடா, ஃபர்ஸ்ட் ஒரு 90-2000 காலத்துல 2 முறை ஒரு தற்காலிக முதலமைச்சராக போஸ்ட்ல பிஜேபி ஆதரவுல இருந்தாங்க. அப்புறம் 2000க்கு அப்புறம் ஒரு 5 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருக்கும்போது முழுக்க முழுக்க எல்லாரும் சமம்னு சொல்லிட்டு முழுக்க அப்பர் கேஸ்ட்ல இருக்காங்கல்ல, உயர் சாதிகாரத்தில் எல்லாத்தையும் பகுஜன் சமாஜ் கட்சி ஒன்றிணைச்சது. பகுஜன் சமாஜ் கட்சியோடைய முக்கியமான அதிகார வர்க்கமாவே அப்பர் கேஸ்ட் மாறுது. உயர் ஜாதிக்காரர்கள் எல்லாமே போறாங்க, பார்ப்பனர்கள் ஆரம்பிச்சு எல்லாமே எல்லாம் போறாங்க. அப்படி உயர் ஜாதிக்காரர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல பகுஜன் சமாஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு அழிவு காலம் தொடங்குச்சு. என்னைக்கே நீ உன் நோக்கம், உன்னுடைய கொள்கை என்னைக்கு நீ செத்து போச்சோ அதுக்கு அடுத்து கட்சியும் சாகும். என்னைக்குமே ஒரு கட்சி அமைப்புக்கு மிகப்பெரிய பலமே கொள்கை தான். இந்த கொள்கைங்கிற சக்கரம் நல்லா வலுவா இருக்கும் போது தான் அது ஓடிட்டு இருக்கும். ஆனா அவங்க கொள்கையை நசிக்கிட்டாங்க. கன்சிராம் எதுக்காக தொடங்கினாரோ அந்த தொடக்கத்தை அவங்க அதை நீங்க அந்த கொள்கையை அவங்க கொள்கையை உதாசீனப்படுத்தினாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகங்கிறது எல்லா நேரத்திலயும் அரசியல் சூழல் என்ன பண்ணாலும் அந்த கொள்கைங்கிற விஷயத்துல அண்ணா பெரியார் அந்த விஷயத்துல என்னைக்கும் விட்டு கொடுக்காமலே போவாங்க. அதுதான் நம்மள பிஜேபிக்கு எதிராக நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி துணிச்சுனா நம்ம சொல்றதுக்கு காரணம் அந்த கொள்கை. அந்த கொள்கையே மாயாவதி இழந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி கலந்து கொண்டது. மூவருக்கும் நன்றி. நன்றி. பலரும் அறிந்திராத திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கத்தையும் அதன் சாதனைகளையும் எடுத்துச் சொல்லும் நூல் பெரியார் சரவணனின் திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கம். விலை ரூபாய் 100 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.